இந்த BMS எபிசோட்ல நம்ம பார்க்க போறது how to make camera to follow the object. கேமராவை பத்தி நம்ம பார்த்துட்டோம். பட் அந்த கேமராவை எப்படி ஒரு ஆப்ஜெக்டோட பேரண்ட் பண்றதோ இல்லைன்னா கன்ஸ்ட்ரைன் பண்ணியோ நம்ம எப்படி அந்த கேமராவை இன்னும் சினிமேட்டிக் லுக்கோட மாத்துறது. ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போறோம். 2 வழிகள் இருக்கு. அது என்னென்ன வழிகள் அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். நீங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல இந்த சீன்ல பார்த்தீங்கன்னா நம்ம 2 கேமராவை ஆட் பண்ணியிருக்கோங்க. ஒரு கேமரா இங்கே மேலே இருக்கு அண்ட் இன்னொரு கேமரா இங்கே கார் பக்கத்தில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கேமராவை நம்ம தனித்தனியாக பார்த்துடலாம். மேலே இருக்கிற கேமராவை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ளே பண்ணும்போது அந்த காரை ஃபாலோ பண்ணுது. அதாவது ஒரு இடத்துல இருந்துட்டு அந்த கேமராவை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஷாட் தான் இந்த கேமராவோட வேலை. அண்ட் இந்த கேமராவை பொறுத்த வரைக்கும் அதாவது கார் பக்கத்தில் இருக்கிற கேமராவை பார்த்துட்டீங்க அப்படின்னா கார் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு ஷாட் தான் இந்த செகண்ட் கேமரா. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டுத்தையுமே எப்படி நம்ம பண்ணுறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். பிகாஸ் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் யூசேஜுக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஸோ முதல்ல இங்கே மேலே இருக்கிற கேமரா எப்படி கிரியேட் பண்ணுறது, அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் ஒரு ஆப்ஜெக்டோட சேர்ந்து எப்படி அந்த கேமரா போகுது அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த 2 கேமராவையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நமக்கு இங்கே ஒரு கார் மட்டும் ரெடியாக இருக்குது வித் அனிமேஷனோட. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இதுதான் அந்த காரோட அனிமேஷன். ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா முதல்ல ஒரு கேமராவை க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். கேமரா ஓகே க்ரியேட் பண்ணிட்டோமா, அப்புறமா நமக்கு கரெக்டாக அதாவது இதோட ஃபஸ்ட் ஃப்ரேம் போய்க்கலாம். ஓகே, காரோட இந்த இடத்துல எனக்கு கேமரா விசிபிளாக இருக்கணும், அதாவது பிளேஸாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்றதுக்கான கேமராவுக்கான தனியான வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கேமராவோட பொசிஷனை செட் பண்ணியாச்சு. அண்ட் கேமராவோட ஓகே வியூவையும் நான் மாற்றிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னுடைய முதல் கேமரா. இந்த கேமராவோட வேலை ஜஸ்ட் இந்த காரை மட்டும் ஃபாலோ பண்ணணும். அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் முதல்ல இந்த கேமராக்குள்ளே போயிடுறேன். ஓகேங்களா? கேமராக்குள்ளே போயிட்டு எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கீழே கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், அதுக்குள்ளே போயிடுறேன். அதுக்குள்ளே போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். எனக்கு இங்கே என்ன தேவை அப்படின்னா ட்ராக் 2. ஓகேங்களா? இந்த ட்ராக்கிங்கில் ட்ராக் 2. ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் எந்த ஆப்ஷனையும் நான் சேஞ்ச் பண்ணல. ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா எதை நான் டார்கெட் பண்ணணும், அதாவது இந்த கேமரா எதை டார்கெட் பண்ணி ஃபாலோ பண்ணணுன்றதை நான் இங்கே வந்துட்டு இந்த கேமராவுக்கு நான் சொல்லணும். ஸோ அந்த டார்கெட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் ஒரு லைன் இருக்கும். அதாவது இந்த கேமரா வந்து இந்த ஆப்ஜெக்டோட டார்கெட்டை அதாவது இந்த டார்கெட்டை வந்துட்டு அது லாக் பண்ணிருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்குறேன். கேமரா வியூக்கு போயிடுறேன். போயிட்டு ப்ளே பண்ணி பார்க்கும்போது ஒரு சூப்பரான சினிமேட்டிக்கான ஒரு லுக்கு வந்து எனக்கு இங்கே கிடச்சிருச்சு. அழகாக கார் எங்கே போதோ அதே இடத்துல நம்ம கேமராவும் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்குது. அதாவது ஒரே இடத்துல இருந்து அதை ஃபாலோ பண்ணுது. கரெக்டுங்களா? லைக் CCTV ஃபுட்டேஜ். ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஷாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை அப்படின்னா மேலேருந்து ஒரு கேரக்டர் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறோம், அந்த கார் மூவ்மெண்ட் ஆகிறது இல்லைனா அந்த மெயின் சப்ஜெக்ட் மூவ் ஆகிறத நம்ம காமிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு அழகான கேமரா மூவ்மெண்ட்டை நம்மளால் காமிக்க முடியும். அந்த மாதிரிப்பட்ட ஷாட்டுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ட்ராக்கிங் கேமராவை நம்ம செட் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ காரோட சேர்ந்து மூவ் ஆகிற மாதிரியான ஒரு கேமராவை நம்ம இப்போ க்ரியேட் பண்ணிடலாம். அதுக்கு நான் கேமராலேருந்து வெளியில் போயிடுறேன். போயிட்டு ஃபஸ்ட் ஃப்ரேம் போல போய்க்கலாம். ஃபஸ்ட் ஃப்ரேம்குள்ளே வந்ததுக்கப்புறமா இங்கே நம்ம ஒரு கேமராவை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கேமராவை க்ரியேட் பண்ணிவிட்டேன். அண்ட் எனக்கு கரெக்டாக இந்த இடத்துல தான் இந்த கேமரா எனக்கு வேணும். ஸோ அந்த கேமராக்குள்ளே நான் போகணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா முதல்ல இந்த மெயின் கேமராவாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேமராவை இதை வந்து மெயின் கேமராவை மாற்றணும். இது செகண்டரி கேமராவாக. ஸோ மெயின் கேமராவை மாற்றுறதுக்கு Ctrl+0 ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு அது மெயின் கேமராவாக ஆயிரும். இப்போ நான் 0 ப்ரெஸ் பண்ணிட்டேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக எனக்கு தேவைப்பட்ட பொசிஷனுக்கு வந்துட்டு இப்போ Ctrl+Alt+0 ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த ஆங்கிள் வந்துடும். இதை இன்னும் கொஞ்சம் கூட நான் சேஞ்ச் பண்ணணும். அதனால் கொஞ்சம் கரெக்டாக நான் ஃபிட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ நான் வெளியில் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த காரோட இந்த கேமராவை பேரண்ட் பண்ணி விட போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதில் கேமராவை செலக்ட் பண்ணி அப்புறம் காரை செலக்ட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேரண்ட் போயிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஆப்ஜெக்ட் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், கேமரா வந்துட்டு காரோடையே போகுது. இப்போ நம்ம கேமரா வியூவில் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இங்கே தெரியும் அழகாக கேமராவோட ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஷாட் நமக்கு கிடச்சிருக்கு. இங்கே மேபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு கேமராவில் ஒரு சின்ன ஷேக் எலமெண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்க இன்னும் கொஞ்சம் கூட ரியலாக இருக்கும். அதை ஆட் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இந்த Z பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் லைட்டாக அனிமேட் பண்ணாலே போதும். நான் உங்களுக்கு டக்குன்னு பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கேமரா ஃபாலோ அப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஜம்பியாக இருக்குது, அதை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் அதை காமிச்சிருக்கேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 2 கேமரா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த கேமரா வியூலேருந்து பார்க்கும்போது நமக்கு உண்மையிலேயே
ஒரு அழகான கேமரா ஃபாலோ அப் நமக்கு வந்து இங்கே கிடச்சிருக்கும். அண்ட் அந்த கேமராலேருந்து பார்க்கும்போது நமக்கு காரோடைய ட்ராவல் ஆகிற மாதிரியான ஒரு கேமரா அனிமேஷன் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். கண்டிப்பாக இந்த 2 கேமரா ஃபாலோஅப்புமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் உங்களுடைய அனிமேஷன்ஸை இனிமேல் சினிமேட்டிக்காக காமிக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நாளைக்கு இதே மாதிரி நம்மளுடைய பிளெண்டர் மினி சீரிஸில் என்ன எபிசோட் வரப்போகுதுன்றதை மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் ஏபி.